வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர், ஆசிரியர் வீரமணி அவர்களோடு பேசவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் பேசும்போது, தீர்மானங்களை முன்வைக்கும் போது, மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து அவர்களை வித்தகர்களாக மாற்றுவது அப்படின்றது குறித்து அவர் வலியுறுத்தி இருந்தார். இப்போ நான் முதல்வன் திட்டம் தொடர்ந்து செயல்படுது. இந்த அடுத்த வரக்கூடிய அரசுலையும் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்குறாங்க. 6 மாதம் சிறப்பு பயிற்சி, 1500 ஊக்கத்தொகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் 6ஆம் வகுப்பிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறதுன்னு முதல்வர் உடனடியாக கண்டிச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி இன்னும் பேசல. தமிழ்நாட்டில் பிற அரசியல் கட்சிகள் இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியல. இந்த விவகாரத்தை, கல்வி விவகாரத்தில் ஒன்றிய அரசினுடைய அதீத தலையீட்டை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசு என்பது ஆர்எஸ்எஸ் அரசு. அதை செய்வதற்குரிய அரசியல் கிளை தான் பாஜக என்ற பெயர் போட்ட முத்திரை பிடித்தது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை சமஸ்கிருதமயமாக்க வேண்டும். ஒரே மொழி சமஸ்கிருதம். அதனுடைய ஒரு பிரிவு முதல் கட்டமாக ஹிந்தி, அது ஹிந்தி திணிப்பு. அந்த ஹிந்தி திணிப்பு என்பது திணிப்பு. அது ஏன் தந்தை பெரியார் அவர்கள் 1937 ஆரம்பித்து அண்ணா, கலைஞர், இன்றைய முதல்வர், இன்னும் இது போன்ற தமிழ் அறிஞர்கள், மரமலடிகளார், சோமசுந்தர பாரதியார், இப்படிப்பட்ட அறிஞர்கள், அதே மாதிரி இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய வாழ்ந்த காலத்தில் பாவாணர், அதுபோல் மற்ற நம்முடைய புலவர்கள், இவர் எல்லாவற்றையும் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டு காரணம் அவங்களாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெறும் மொழி திணிப்பு என்பதற்காக. சில பேர் சொல்கிறாங்க நிறைய மொழிகளை நீங்கள் நிறைய மொழிகளை கற்றுக்கிறதுல நமக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. பிரான்சஸும் தனியாக பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறான், ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குறான், யார் வேணாலும் சேரலாம். அதே மாதிரி இந்தி பிரச்சார சபா இருக்கு, யார் வேணாலும் போய் சேரலாம். ஆனால் திணிப்பது என்பது எதை வைத்துக்கொண்டு நீங்கள் திணிக்கிறீர்கள்? மொழி திணிக்க வேண்டிய கருத்து பகுத்தறிவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு திணிப்பு எந்த ரூபத்தில் இருந்தாலும் யாரால் செய்யப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கருத்து விடுதலையும் மனிதனுடைய சுதந்திர சிந்தனைக்கும் மனிதன் இருக்க வேண்டும். அதுதான் பகுத்தறிவாதிகள், அதுதான் வளர்ச்சிக்கு அடையாளம். எப்போ நீங்கள் ஒரு கருத்தை திணிக்கிறீங்களோ அந்த திணிப்பு மூலமாக விருப்பம் வராது, முதல்ல ஈர்ப்பு வராது. அது மட்டும் திணிக்கும் போதே உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சர்வாதிகார அமைப்பில் திணிக்கலாம், ஆனால் ஒரு ஜனநாயக மக்கள் ஆட்சியில் போய் திணிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்த திணிப்பை கூட உங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா மொழி என்பதற்காக அல்ல, இது கோடிட்டு காட்டப்பட வேண்டிய மகத்தான உண்மை. ஒரு பண்பாட்டு படையெடுப்பு, பண்பாட்டை அழிப்பது. அது திராவிட பண்பாடு, திராவிட மொழிகள், அதன் மூலமாக ஏற்படுகிற மூத்த நாகரிகம், இது அத்தனையும் அழித்து வேதகால நாகரிகம் என்பதை ஒன்று உண்டாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மொழி தேர்தலை, ஒரு கலாச்சார பண்பாட்டு அங்கே படையெடுப்பை நிகழ்த்த வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை தான் சமஸ்கிருத கலாச்சாரம். அதை செய்கின்ற முறைதான், இன்னொரு கிளை வழிமுறை தான் இந்தி திணிப்பு. அந்த தங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு என்றை 3 மொழி திட்டம் என்று சொல்லி நீங்கள் ஆக்கக்கூடியது இருக்கிறத, அதற்கு கட்டாயம் என்று ஆக்கக்கூடிய அமைப்பே கிடையாது. கட்டாயம் என்று சொன்னாலே ஜனநாயகத்துக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மனிதர்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு குடும்பத்தில் கூட உங்களுக்கு விருப்பமில்லாத உணவை போய் பிள்ளை சாப்பிடுங்கன்னு சொன்னால் வாந்தி எடுக்கத்தான் செய்யுமே தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஆகவே தான் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு என்னன்னா, அவளுக்கு இந்த கொள்கை ஒரே மொழி சமஸ்கிருதம், ஒரே மதம் இந்து மதம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், பார்ப்பனிய வேத கலாச்சாரம், இதுதான் அப்படிங்கிறது எப்படி கொள்கையோ அதை செயல்படுத்த வேண்டும் என்று கல்வியின் மூலம் வைக்கிறாங்க. அந்த சிபிஎஸ்இ முறையில் தமிழுக்கு இடமே முதல்ல கிடையாது, தமிழ் ஆசிரியர்களே கிடையாது. பிறகு எல்லாம் சொன்ன உட்பாடு தான் கொஞ்சம் அங்கே பேரளவுக்கு வச்சுருக்காங்களே தவிர கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்திருக்கிறப்ப நாளாக என்றால் அவர்களுக்கு புரிந்து விட்டது. அடுத்து இன்னும் அவர்களுடைய ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு குறைவு. ஏற்கனவே இந்த ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கிறது. இன்னொருத்தருடைய 2 கட்சிகளுடைய ஒட்டு போட்ட ஒரு ஆட்சியாக தான். நாற்காலியிலே 4 கால் இல்லை, 3 கால் தான் இருக்கிறது. நாற்காலி ஆடிக்கொண்டிருக்கிறது. நவ் ஆர் நெவர் என்ற ஒரு கொள்கையை மனசுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலேயே தங்கள் முழுக்க எல்லா கொள்கைகளையும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் திணிக்கிறார்கள். அப்படி திணிக்க அவர்களுக்கு எந்த முறையிலும்
தார்மீக உரிமையும் கிடையாது, சட்ட உரிமையும் கிடையாது. எப்படி சட்ட உரிமை கிடையாதுன்னு சொல்லுகிறோம் என்றால், கல்வி என்பது ஒரு மாநிலத்தில் போதிக்கப்படக்கூடியதில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் ஒரு முறை, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் இருக்குது, தனியார் நம்ம பள்ளிக்கூடம் இருக்குது. சிபிஎஸ்சிங்கிறது மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடாது. கல்விங்கிறது முதல்ல மாநில பட்டியலிருந்து நெருக்கடி காலத்தில் யாருக்கும் தெரியாமையே கொண்டு வந்து உள்ளே பூந்த மாதிரி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த பொதுப்பட்டியல்னு சொல்கிறத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பொதுப்பட்டியல் அல்ல, அது சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் யூனியன் லிஸ்ட் என்று சொல்வதற்கு ஒன்றிய பட்டியல், யூனியன் லிஸ்ட், அதுதான். அது கூட அந்த மத்திய அரசாங்கங்கிற சொல்ல அதில் கிடையாது, ஒரு யூனியன் லிஸ்ட், அவ்வளோதான். அந்த முதல் இருந்து அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல். ரெண்டுக்கு இடையில் ஒத்திசைவு பட்டியல், அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் எஜுகேஷனை கொண்டு போயிட்டாங்க, கல்வியை. அதில் கொண்டு நீங்களும் செய்யலாம், நாங்களும் செய்யலாம். என்ன கேட்டால் அனுமதி வாங்கிட்டு வரணுன்னு இருக்குது, ஆனால் அனுமதி அவங்க கொடுக்கறதில்ல. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரையில் எப்படி இருந்ததுன்னா, மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இங்கே துவக்க முடியாது, என்ஓசி கொடுக்கணும் போகிற. ஆனால் அதை வேணும்னு என்ன பண்ணாங்க, இவன் வந்து எடுத்துட்டான், உங்களை கேட்க வேண்டியில்லைன்னு அதில் பார்த்துட்டு நாங்கள் இதை வைக்கிறோம் அப்படின்னு வியாபாரம் மாதிரி வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. அப்போவே இந்த ஆபத்து வரும்னு நாங்கள் எடுத்து சொன்னோம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்டோபஸ்க்கு உள்ளே நுழையிற மாதிரி உள்ளே நுழைஞ்சு அந்த கொடுங்கரங்கள் வந்து இப்போ வெளிப்படையாக நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கட்டாயமாக மும்மொழி வைப்போம் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அந்த மும்மொழியை இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் அவங்களால செய்ய முடியல. அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க, அந்த என்சிஆர்டின்னு ஒரு பாட திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது போய் திடீரென்று நாங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக்குவோன்னு ஒரு திட்டம் போட்டோம். இதையே முதல்ல கண்டிச்சிருக்கணும். நிகர்நிலை பல்கலைக்கழகமாக நாங்கள் யாரை வேணாலும் ஆக்குவோன்னா அது வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைப்பு இல்லை, பாடத்திட்டம் தயார் பண்ணுறது. அது ஒரு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இருக்குது. தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தை நாங்கள் ஒரு பல்கலைக்கழகமாக்கிவிட்டோம்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா இவங்க? அது மாதிரி அது திட்டமிட்டு செய்யக்கூடியது. ஆகவே தான் முதல்வர் கண்டித்தது மட்டும் இல்லை, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இது ஒரு 100 ஆண்டு கால வரலாறு, 100 ஆண்டு காலம். இன்னும் கேட்டால் முதல்ல இந்தியின் ரகசியம்னு ஐயா எழுதுனதுக்கு ஒரு 100 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ 1926 இந்தியின் ரகசியம் பெரியார் எழுதியிருக்காரு. அப்போவே இந்தி வந்து ஆரிய கலாச்சாரத்தை புகுத்துறதுக்காக என்று தன்னுடைய குடியரசு பத்திரிகையில் எழுதினார். இன்றைக்கு 2026 சரியாக 100 ஆண்டுகள் போராட்டம். 37 அதுக்கப்புறம் தொடர்ந்து போராட்டங்கள். இந்தி திணிப்பை என்றைக்கு எதிர்ப்போங்கிறது தான் இங்கே இருக்குது. இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால் இங்கே வந்த உடனே பேச முடியல. இங்கே தேர்தல் நேரத்தில் மட்டும் மோடி வந்தாருன்னா ஆங்கிலத்தில் பேசுகிறாரு, தமிழ் பேச முடியலையேன்னு வருந்துறாரு. ஆமாம், அது மட்டும் இல்லை, தமிழ் மேலே ரொம்ப காதல் அவருக்கு. அதில் பணம் மட்டும் கொடுக்க மாட்டார், சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் பேசுவார். யாராவது அதில் சமஸ்கிருதத்தை இவ்வளோ பெரிய மொழிங்கிறாங்களே, எங்கேயாவது போய் முழுக்க சமஸ்கிருதத்தில் இவங்க முழு நேரம் உரையாற்றுவாரா? கேட்குறவங்க கேட்க முடியுமா? இந்தியாவில் அவங்க ஆள்ற மாநிலமாகவே இருக்கட்டும், அங்கே போய் சமஸ்கிருதத்தில் முழு நேரம் பேசினார் மோடி அப்படின்னு செய்ய முடியுமா? அல்லது முழு நேரம் அவர் பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, செய்ய முடியுமா? ஆனால் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்குது? இவங்க வந்து யாராலும் உண்டாக்கியிருக்காங்க. செத்த மொழிக்கு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஆகவே அவனுடைய நோக்கம் என்னன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை திணிப்பது என்பது. ஆகவே அதை கண்டிக்கிறது. நீங்கள் ஒத்திசைவு பட்டியல் பற்றி சொன்னீங்க. ஒத்திசைவு பட்டியலே நமக்கு பிரச்சனை இருக்குது மாநில சுயாட்சி கோரிக்கை வைக்கும்போது. அந்த ஒத்திசைவு பட்டியலை விட சிறப்பு ஒத்திசைவு பட்டியல்னு ஒன்றை வச்சு இதெல்லாம் தீக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வையை சிலர் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நமக்கு இந்த அரசியல் சட்டத்தை பொறுத்தவரையில் முழுக்க மாநிலங்களுக்குரிய உரிமைகள், மாநிலங்கள் தான் உண்மையானவை. ஒன்றியங்கிறது அரசியல் சட்டம் புரிந்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் அரசியல் சட்டத்தை பற்றிய விளக்கம் தந்தவர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்கிரீட்னு ரெண்டு. ஒரு கற்பனையானது. ஒன்றிய அரசுங்கிறது தனியாக ஒன்றியத்துக்கு ஆள்றதுக்கு அரசு கிடையாது. மாநிலங்களுக்கு தான் அரசு இருக்குது, மாநிலங்களுக்கு தான் மக்கள் இருக்காங்க. இந்த மக்களெல்லாம் சேர்ந்தது தான் இந்திய ஒன்றியம். அதனால தான் அரசியல் சட்டத்தினுடைய முதல் பிரிவிலேயே இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்துடுது. ஆகவே தான் மாநிலங்கள்ங்கிறது தான் கான்கிரீட் கண்டுபிடிச்சி. இப்போ உதாரணமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மத்திய அரசாங்கம் நேரடியாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களால பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனுக்கே ஆள் கிடையாது. அதாவது பிரதமராக இருக்கிறவருக்கு அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா தெரியும். அவர் எல்லாருக்கும் 100க்கு 100 எல்லாரை பற்றியும் தெரியுமான்னு தெரியல, குறிப்புகளை வச்சு கொடுத்துருவார். ஆனால் எல்லா அமைச்சர்களையும் அவருக்கு தெரியுமா? அசாமில் இருக்கிற கடைசி அமைச்சர் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் யாருக்காவது தெரியுமா? கேரளாவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது. காரணம் என்னென்னா பறந்து விரிந்திருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் முழுக்க வாழ்வதற்கு இருக்கக்கூடிய நிலம், மக்கள் இவைகளெல்லாம் காட்சி பொருளாகவும் அதிகமாக இருப்பது தான் அந்த மாநிலம். இப்போ கூட ஒரு சின்ன பிரச்சனை, உதாரணம், நல்ல உதாரணம், வழங்க முடியாத ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், இப்போ இந்த ஈரான் மேற்கு நாடுகள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த கேஸ் சிலிண்டர் இப்போ அந்த ஓட்டுவெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு எல்லாரும் இப்போ கலைஞர் எரிவாயு அடுப்பெல்லாம் கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் நம்ம ஊதாங்குழல் எடுத்து விறகு தேடுற அளவுக்கு வச்சு சாதனை தான் ஒன்றிய அரசினுடைய, மோடி அரசினுடைய சாதனை. இப்போ எங்கே பார்த்தாலும் தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த மாநிலங்கள்லாம் தட்டுப்பாடு வருது எல்லாருக்கும். இப்போ எல்லோரும் கடையை மூடிவிட்டாங்க, சாதாரண மக்கள் முடிவும் இல்லை. அங்கே தட்டுக்கடையில் இருக்கிறதுங்க, ஹோட்டல்கள் மூடிட்டாங்க, தோசை கிடையாதுங்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தது. அந்த கேஸ் வருதுன்னு இதுவே பெரிய அளவு தங்க ஆட்சிக்கு இதாக இருக்கும்னு இல்லை நிறையா கேஸ் சிலிண்டர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லணுன்ற போது இப்போ நேற்று கூட்டம் போட்டு என்ன சொல்கிறாங்க, மாநிலங்கள் அரசுக்கு போய் விண்ணப்பம் கொடுத்து நீங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், மத்தியில் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மாநிலங்களை தான் கேட்குறாரு. அதே மாதிரி கோவிட் வருதா, மாநிலங்களை தான் கூட்டம் போடுவார். அதே மாதிரி மற்ற இடங்கள் வருதா, அப்போ யாரை கூப்பிட்டு சொல்லு? ஏன்னா அமுல்படுத்தணும்னு சொன்னால் நேரடியாக அதை செயல்படுத்துவதற்கு யாரால் முடியும்? மாநிலங்களால் தான், மாநில அரசுகளால் தான் முடியும். எனவே மாநில அரசுகளுங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமானதே தவிர நேரடியாக ஆளுவதற்கு ஒன்றிய அரசு இல்லை. அது லீகல் ஃபிக்ஷன், ஒரு சட்ட கற்பனை மிக முக்கியமாக. இப்போ சொல்கிறதுனால அதுக்கு விரோதமாக பேசுகிறோம் இல்லை. அதனால தான் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி a union of states, ஷால் பி a union of states ஆகவே இருக்க தவிர, எனவே தனியாக மாநிலங்களுக்கு தான் அதிகம் இருக்கணும். முக்கியமான சிறப்பு என்னென்னா, ஒரு பலம் வாய்ந்த நாடாக இருக்கணும் நாங்கள் அப்படின்னா அதுக்கு வழிமுறை சொன்னாங்க. அண்ணா காலத்திலேருந்து மாநிலங்களுக்கு நீதி கட்சி காலத்திலேருந்து எல்லாமே சொன்னாங்க. என்னென்னா வழிமுறை இருக்குது, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், பலமான இராணுவம், வெளிநாட்டுத்துறை, இது அத்தனையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இருக்குது. அப்படி வரும்போது உள்நாட்டு பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது? மாநிலங்கிட்ட இருக்குது, காவல்துறையில் இருக்குது. இன்டர்னல் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். எக்ஸ்டர்னல் யார்கிட்ட இருக்குது? மிலிட்ரி. அந்த மிலிட்ரி யாருடைய கண்ட்ரோலு? முழுக்க டிஃபென்ஸ். அது பூரா ஆகும். அந்த மாதிரி கூடிய முக்கியமான பிரிவுகள். ஒரே இது அண்ணா கேட்டது வேறல, ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாய மந்திரின்னா அங்கேயும் விவசாய மந்திரி, இங்கேயும் விவசாய மந்திரி தேவையில்லை. அங்கே ஒரு கல்வி அமைச்சர், இங்கே ஒரு கல்வி அமைச்சர். கல்விங்கிறதே பூராமே எப்படின்னு கேட்டால், இந்தியா முழுக்க பல கலாச்சாரங்கள், பன்மதங்கள் இருப்பது மாதிரி பல கலாச்சாரங்கள். ஆகவே அசாமில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு, அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது இன்னும் வேறு, காஷ்மீரில் இருக்கிறது வேறு. ஆனால் இந்த எல்லாம் சேர்ந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பன்மையில் ஒருமைப்பாடு, அது வேற்றுமையில் ஒருமைப்பாடுன்னு அந்த மாதிரி வந்தாங்க. அதுதான் மிக முக்கியம்னு சொல்கிறோம், அதுதான் பெருமை. அதை விட்டுட்டு இவங்க முழுக்க இவங்க அதை தூக்கி எறிகிறப்ப தேவையே இல்லை. ஆகவே தான் தேவையான அதிகாரங்கள் கொடுக்கலாங்கிறதுக்கு என்ன சொன்னாங்க. உடனே ஐயோ பிரிஞ்சு போகிறோம்னு. கூட்டாட்சி வேறு, அதே நேரத்தில் உங்களுக்கு இது வேறு. அதை மாநில அதிகாரங்கள் இருந்தால் உடனே அது பிரிவினைன்ற மாதிரியெல்லாம் காட்டி பூச்சாண்டி காட்டக்கூடாது. மிக முக்கியமாக ரெண்டாவது, இந்த அவளை பொறுத்தவரையில் ஒரு சின்ன நாடாக இருந்தால் கூட நேபாளத்தோடு நம்ம இன்னும் ஒரு இது பண்ண முடியல. அது எவ்வளோ நேபாளம் ஒரு காலத்தில் நம்மோட இருந்தது தான் மிக முக்கியமாக. இன்றைக்கி எப்படி இருக்குது போகாமல். அதே மாதிரி பர்மா பகுதி நம்ம பகுதியில் இருந்தது தான் ஒரு காலத்தில். அந்த பகுதியை இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆகவே தான் இந்த மக்கள் புரிந்து கொள்ளணுன்னா அதிகாரங்கள்னு சொல்கிறதுக்கு மாநில சுயாட்சி என்றது தனியாட்சி வேறு, தன்னாட்சி வேறு. இவங்களுக்கு தன்னாட்சின்னு சொன்ன உடனே
தனியாட்சின்னு போட்டு குழப்பிக்கிறாங்க. அதுதான் வேற ஒன்று. நன்றி.